திருச்சிற்றம்பலம். இன்றைய பல இயற்கை பேரழிவுக்கு காரணம் நாம் செய்த பல தவறுகள். இயற்கையை தேவைக்கு மீறி வெட்டி ஒழித்து அழித்து ஒழிப்பதுதான் காரணம். ஆனால் நம் முன்னோர்கள், மூத்தோர்கள், பெரியோர்கள், ஆதி தமிழர்கள் என்றைக்குமே இந்த மாதிரிலாம் பண்ணுறதில்ல. இப்போ ஒரு ஆட்டுக்குட்டி கூட பாருங்கள், தேவையில்லாமல் அதோடைய உணவு ஒரு புல்லே இருக்குன்னா வேரோடு இருக்காது, தேவைக்கு எடுக்கும். ஏன்னா அது முளைக்கணும், அந்த அறிவு ஒரு சிற்றறிவு. ஆனால் நம்ம எல்லாம் தெரிந்தவன், அனைத்தும் தெரியும், ஆறறிவு படைத்தவன் சொல்லி நம்ம செய்கிறவங்க கொஞ்சம் நஞ்சம் இல்லை. ஏன்னா நம்ம உடம்புல 78 விழுக்காடு நீர் இருக்குது. அதே மாதிரி இந்த பூமியிலையும் 78 விழுக்காடு நீர் இருக்குது. ஆனால் நீரை உறிஞ்சிக்கிட்டே இருக்கான். கேட்டால் நம்ம கடல் நீரை குடிநீராக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். இந்த பூமியில்னா வேறு பூமிக்கு போவோம் அப்படின்னு சொல்கிறான். இருப்பதை கொண்டு சிறப்புட வாழும் இலக்கணம் படைத்தவர்கள் நம்முடைய ஆதி தமிழர்கள். இப்போ எல்நினோன்னு சொல்லி வந்திருக்கு. இந்த எல்நினோ ஏன் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்மளுடைய இயற்கையை அழித்து ஒழித்ததுடைய விளைவு இன்னைக்கு வந்திருக்கு. நம்ம முன்னோர்கள் பார்த்தீங்கன்னா பெருமளவு மலைகளுக்கு மேலேயே கோயிலை கட்டினாங்க. ஏன்னா மலை உடச்சிட்டு வந்திருக்கும். பெரும்பாலும் நம்முடைய குலதெய்வ வழிபாட்டில் பூரா எல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் கோயில்களில் பூரா ஆலயங்கள் தோறும் மரக்கன்றுகளாக வச்சுருப்பாங்க. அது சத்தான மரக்கன்றாக வச்சுருப்பாங்க. அதனாலே அன்றைய காலத்தில் கல்விச்சாலையும் மருத்துவமனையும் நம்ம கொண்டு வரவே இல்லை. நம்முடைய மூத்தோர்கள், முன்னோர்கள், அரசர்கள், அதாவது மன்னர்கள். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதனுக்கு கல்வியை காட்டிலும் சிறந்தது ஒழுக்கமே. கல்வி தேவை, அதை விட சிறப்பு ஒழுக்கம். நீ கல்வி கற்றால் மட்டும் பத்தாது, ஒழுக்கம் ரொம்ப முக்கியம். அதைத்தான் அந்த காலத்தில் நம்ம கற்றுக் கொடுத்தாங்க. அந்த ஆலயங்களே அந்த வரையறையினே இருக்கும். உள்ள நுழைஞ்சிங்கன்னா இப்படித்தான் போகணும், இந்தந்த போகணும், இந்தந்த விதமாக போகணும். நம்மளுடைய மனிதனுடைய உடல் அமைப்பை வச்சு தான் அந்த ஆலயங்களே. நல்லா கூர்ந்து கவனிச்சிங்கன்னா தெரியும். முதுகு தண்டி தான் அந்த கொடிமரம், இப்படி பல விஷயங்கள் இருக்கும். அது பெரிய ப்ராஜெக்ட், அதாவது பெரிய ஒரு பாடம். அதை சொன்னோம்னா சொல்லிக்கிட்டே இருக்காப்புல இருக்கும். இந்த இயற்கையை பல நேரங்களில் என்ன பண்ணுறோம், இயற்கையை அழித்து ஒழிக்கிறதுன்னு சொல்லி நம்ம சதையவே நம்மளே தேவைக்கு சாப்பிட்ற மாதிரியா. இந்த குடலை க்ளீன் பண்ணோம்னா, குடலை எடுத்தோம்னா அது கச்சா எண்ணெய் வரும். அல்லது இந்த கல்லீரை எடுத்தோம்னா எரிவாயு வரும். இந்த மண்ணீரை எடுத்தோம்னா